மூணார் கேப் ரோடு, கொழுக்குமலை ட்ரெக்கிங், சன்ரைஸ் எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ மூணாரை சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே வட்டவடா போகலான்னு ஒரு பிளான். அப்படியே மூணார் டீ பிளான்டேஷன்ஸ் மூலமாக பைக் ஓட்டிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஸ்லோவாக வட்டவடாக்கு போயிட்டுருந்தேன். போகிற வழி தான் மூணார் டவுனு. அங்கேயும் நிறைய இருக்குது, எதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கேன். எல்லாம் சும்மா பைக் ஓட்டிட்டு இருந்தாலே போதுங்க, அந்த சைட் சீங்கே போதும், அவ்வளோ அழகாக இருக்கு. போகிற வழியில் கொஞ்சம் கடையெல்லாம் இருந்தது. சரி என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏறி பார்ப்போம்னு சொல்லி ஏறி பார்த்தா ஸ்பைசஸ் அண்ட் காஃபி, டீ இதெல்லாம் கிடச்சிது. காலையில் கொழுக்குமலை போனது செம்மையாக இருந்துச்சு. ஆனால் அது போகிறதுக்கு காலையில் ஒரு 3-3:30 எந்திரிக்க வேண்டியது இருந்துச்சு. அண்ட் நேற்றுக்கு வந்து ட்ராவலிங் டயர்ட்னஸில் தூங்குறதுக்கே 11:30-12 அதுக்கு மேலே ஆகிடுச்சு. இன்ஃபேக்ட் நைட்டு சரியாக தூங்க முடியல. கொழுக்குமலை போனது செம்ம ட்ரிப்பு, அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை. பட் கொழுக்குமலை முடிச்சுட்டு நான் இன்றைக்கி மூணார் வந்தேன். மூணார் இன்றைக்கி சுற்றி பார்த்துட்டு இங்கே தங்கிட்டு அதுக்கப்புறம் வட்டவடா போகலான்னு நினச்சேன். வட்டவடாவில் வந்து இந்த நீலகிரி தாறு, அப்புறம் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ஃபார்ம்ஸு, ஃப்ளவர் இது, அப்புறம் வந்து போட்டிங், நிறைய டேம்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்க்கலான்ட்டு பிளான் பண்ணி வந்தேன். ஆக்சுவலி இப்போ நான் வந்து எங்கே இருக்கேன்னா மூணார் தாண்டிட்டேன். ஆக்சுவலி எனக்கு அப்படியே ஒரு மாதிரி மூட் ஆஃப் ஆயிடுச்சு. நான் ஆக்சுவலி இந்த ட்ரிப்பை வந்து ஃபுல்லாக தனியாக வரணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன். வந்து ஃபுல்லாக வ்ளாக் பண்ணிட்டு தனியாக பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு. பட் விஷால் மீட் பண்ணது யதார்த்தமாக மீட் பண்ணேன். அவனை மீட் பண்ணதுலேருந்து அப்படியே அந்த ட்ரிப்போட மூடே மாறிடுச்சு. அப்படியே ஜாலியாக பசங்களோட சுற்றிட்டு அவன் கூட கம்பெனி போட்டு கொழுக்குமலைலாம் அவன் கூட தானே போயிருந்தேன். இப்போ அவன் வந்து டாட்டா பை பை காமிச்சிட்டு போயிட்டான், பிகாஸ் ஹி ஹேஸ் சம் ஒர்க்கு. அவன் போனதுக்கப்புறமே ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி என்னடா அது தனியாக ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்குன்னு அப்செட் ஆகுது. அதுக்கப்புறம் இன்னும் மேலே அப்செட் என்னென்னா மூணாரில் வந்து செம்ம கூட்டம். நான் ஆக்சுவலி எதிர்பார்த்துருக்கணும் நான், பட் செம்ம கூட்டம். நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது. எலிஃபென்ட் ரைடு, டேமு, போட்டிங், அட்வென்ச்சர் பார்க், இந்த மாதிரி நிறைய இருக்குது. எல்லா இடமும் செம்ம கூட்டம். கூட்டத்தை பார்த்தோன்னே இன்னும் அப்செட் ஆகிடுச்சு. எனக்கு நாளைக்கு ஒரு நாள் வேறு லீவ் இருக்குது. நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு மாதிரி தூக்கம் இல்லாமல் டயர்டாகவும் இருக்குது, கம்பெனி இல்லாமலும் போர் அடிக்குது. இப்போ வந்து மூணார் டு வட்டவடாக்கு போகிற வழியில் நின்று நான் வ்ளாக் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இன்னொரு மேட்டர் என்னென்னா, நடுவில் வந்து ஒரு ஃப்ரூட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருந்தது, ஒரு ஆர்ச் மாதிரி, மெயின் ரோட்லேருந்து டைனே இறங்கி போகிற மாதிரி. சரி அதுக்குள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம்னு சொல்லி போய் பார்த்தா போய்கிட்டே இருந்துச்சு. அப்போ எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் குஷி ஆகிடுச்சு. சரி எப்படியும் யாரும் வரமாட்டாங்க இந்த இடத்துல, நம்ம போனால் நம்ம மட்டும்தான் இருப்போம், கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்துட்டு வரலான்ட்டு. இன்ஃபேக்ட் அந்த ஃப்ரூட் ஃபார்ம் நெருங்கும், பெரிய ஆர்ச், அந்த பெரிய ஃபேக்ட்ரி, அதெல்லாம் பார்த்தோன்னா செம்மையாக ஹாப்பி ஆகிட்டேன். ஆனால் அங்கே போய் பார்த்தா கேட் லாக் ஆகிருந்துச்சு. வாட்ச்மேன் இருந்தால் தட்டி கேட்டால் இன்றைக்கி லீவுங்க, க்ளோஸ்ட்டு, நாளைக்கு வாங்க அப்படின்றாரு. அதை பார்த்தோன்னா இன்னும் அப்செட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து என்ன, எனக்கு என்ன பிளான் தெரில. இன்னையோட ட்ரிப்பை முடிச்சுக்கலாமா இல்லை இன்னொரு நாள் ஸ்டே பண்ணலாமா என்னன்னு எனக்கு தெரில. ஏன்னா இவ்வளோ கூட்டத்தில் வந்து ஒன்றுமே பண்ண முடியலங்க. அப்படியே ஒரு மாதிரி இவ்வளோ கூட்டம் வந்து தான் திருச்சியிலே இருக்கு. கூட்டத்தோட கூட்டமாக இருந்து எஸ்கேப்பாக வரணும் தானே நம்ம அந்த மாதிரி வரோம். பார்ப்போம். இப்போ ஆன் தி வே டு வட்டவடா. வட்டவடா வந்து ஃபாரஸ்ட் ஏரியா. அட்லீஸ்ட் அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு ஃபாரஸ்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்படியே அந்த க்ரீனரி என்ஜாய் பண்ணிட்டு இங்கேருந்து உதுமலைப்பேட்டை போய் அங்கேருந்து அப்படியே நேராக திண்டுக்கல் திருச்சி வந்துடலாம். அதுதான் பிளானு. ஸோ இன்றைக்கி வட்டவடா போவேன். அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு மூடு இருந்தால் அங்கே ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு திருப்பி மூணார் மேபி வரலாம். அப்படி இல்லைன்னா வட்டவடா போயிட்டு மூடு சரியில்லைன்னா அங்கேருந்து அப்படியே கிளம்பிட வேண்டியதான். உதுமலைப்பேட்டை வந்து அங்கேருந்து ஒட்டன்சத்திரம், திண்டுக்கல், அப்படியே திருச்சிக்கே போயிட வேண்டியதான். நாளைக்கு ஒரு நாள் லீவ் இருக்குது. அட்லீஸ்ட் ஐ கேன் ஸ்பெண்ட் சம் டைம் வித் மை ஃபேமிலி ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம். தனிமையில் சோகமாகி டயர்டாகி என்னடா நம்ம நினச்ச மாதிரி எதுவுமே அமைய மாட்டேங்குது அப்படின்னு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி கூட்டத்தை பார்த்து வெறுத்து ரோட்டோரமாக உட்காந்துட்டு இருக்கும்போது தான் திடீர்னு இவங்க வந்தாங்க.
டாப் ஸ்டேஷன் அதான் ப்ரோ. அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து மூணாறு வந்து லென்த்து தான் அதிகம், ஹைட்டு கிடையாது. ஓகே. ஹைட்டு நம்ம பெரிய ஹைட் தான் அது. போனீங்கன்னா எவ்வளோ தூரம் இங்கேருந்து? இங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் இன்னும். ஓகே. டாப் ஸ்டேஷன் நல்லா இருக்கும். ஆக்சுவலி நல்லா ட்ரக் பண்ணி போகிற மாதிரி வந்துருங்க ஜி, வண்டி பெரிய வண்டிலாம் வரும். ட்ரக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். போனீங்கன்னா அது இருக்கிறதுலே ஹைட் அதுதான் அதிகம் இருக்கிற மூணாறுலேயே. அதுதான் ஹைட்டான சிட்டி. ஒரு 4-5 வியூ பாயிண்ட் இருக்கும். ஃபுல்லாக டீ எஸ்டேட்டில் நல்லா இருக்கும். ரைடு வட்டவடா போனீங்களா? வட்டவடா இங்கே தான் போகணும். ஓகே. அது இந்த சைடில் இருக்கு. வட்டவடா இந்த பக்கம் இந்த சைடு தானா? டாப் ஸ்டேஷன் லாஸ்ட் நாங்கள் நமக்கு. ஓகே ஓகே ஓகே. வட்டவடா அப்படியே மேட்டுப்பட்டி அப்படியே சின்ன விசிட் பண்ணிட்டு ஓகே அப்படியே சொச்சபுரா வாட்டர் ஃபால்ஸ் 2 ஃபால்ஸ் இருக்கு சொல்லிருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டு நான் இந்த சைடுலாம் செம்ம கூட்டம் ப்ரோ. ஐயோ அப்படியா? சரியான கூட்டம். இன்னைக்கு அதனால நிறைய கூட்டம். மூணாறு நான் மார்னிங்கே வந்துட்டோம். நாங்கள் மார்னிங் ஃபர்ஸ்ட் நீங்க இங்க எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாதீங்க, வேஸ்ட். எல்லாம் சரியான கூட்டம். ஓகே ஓகே. நான் தான் கூட்டமா என்னடா அது இப்படி இருக்கே, இவ்வளோ கூட்டமா இருக்கேன்னு சொல்லி அப்படியே அப்செட் ஆகிட்டு இருந்தேன். ஓகே தேங்க்யூ ப்ரோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைவ் வித் டியேகோ. இந்த வண்டியில் இருக்கும். இந்த அதான் நேம். லைவ் வித் டியேகோ. ஆமாம். ஓகே ப்ரோ. தேங்க்யூ பண்ணுவீங்களா? யா கண்டிப்பா. சரி ஓகே. நோட் பண்ணிக்கிறோம் ப்ரோ. யா எனக்கு டவர் இல்லை சுத்தமாக. ஓகே. ஒரு ஃபோட்டோ எடுத்துங்க அப்படியே உங்களுக்கு அதுலேருந்து நீங்கள். கூட்டமாக இருக்குன்னு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி தான் நான் சோகமாக உட்காந்துட்டு இருந்தேன். ஆனால் அதே மாதிரி ஒரு சின்ன கூட்டம் தான் வந்து திருப்பி என்னை என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணிச்சு. இன்னும் போங்க, அங்கே டாப் ஸ்டேஷன் ஒரு ஸ்பாட் இருக்குது, சூப்பராக இருக்கும், போங்க, நாங்கள் இப்போ தான் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னமோ தெரில, இவங்களை பார்த்து கொஞ்சம் பேசினதில்ல கொஞ்சம் மூடு நல்லா ஆயிடுச்சு. சரி ஓகே, ஜாலியாக ட்ரிப்பை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன். அப்படியே ஃபுல் ஜோஷோடு போயிட்டு இருக்கும்போது நம்ம மாட்டுப்பட்டி டேம் வந்தது. மாட்டுப்பட்டி டேம் தாண்டி டாப் ஸ்டேஷன் கிட்ட நெருங்க அப்படியே மூடே மாடிடுச்சுங்க. அப்படியே ஃபுல்லாக மிஸ்ட்டு வந்து இறங்கி அப்படியே சூப்பராக இருந்ததுங்க. அப்படியே அந்த ஃபீலே வேறு மாதிரி மாறிடுச்சு. கொஞ்சம் முன்னாடி பார்த்தா லைட்டாக வெயில் அடிச்சுட்டு இருந்தது. அப்படியே மூணாறு டவுனில் ஒரே கூட்டத்தை பாட்டு ஒரு மாதிரி அப்செட் ஆகி வந்துட்டு இருந்தேன். இது ஒரு மாதிரி டாப் ஸ்டேஷன் கிட்டே வரும்போது அப்படியே செம்ம ஃபீலுங்க. அது அப்படின்னு செம்ம குளிராக இருந்துச்சு. அது மாதிரி ரோடே வந்து பார்த்திங்கன்னா சரியாக கண்ணுக்கு தெரியல. அப்படியே ஸ்லோவாக போக தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சது. இந்த ஒரு ஃபீல்காக தானேங்க நம்ம ஹில் ஸ்டேஷன் வரதே. என்ன வேணா சொல்லுங்க, பைக்கு தாங்க அதெல்லாம். திருப்பியும் டாப் ஸ்டேஷன் கிட்ட வரும்போது இங்கேயும் கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது. சரி பரவாயில்ல, பைக்கில் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டுருக்கேன். நான் என்ன நினச்சேன்னா, இந்த டாப் ஸ்டேஷன் வந்து சரி ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கும், நம்ம போய் பைக்கை நிப்பாட்டிட்டு ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே அந்த ஸ்பாட்டில் வந்து பார்த்துட்டு வரலாம். லிட்டரலி ஸ்பீக்கிங் ஊட்டியில் தொட்டப்பேட்டா இருக்கும்ல, அது மாதிரி ஒரு ஸ்பாட் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இது வந்து ஸ்பாட்டே வேறு மாதிரி இருந்துங்க. இங்கே வந்து டென்ட்டெல்லாம் ஸ்டே பண்ணுற மாதிரி வந்து இடம்லாம் இருக்குது. முதல்ல இந்த டவரில் தான் ஏறினேன். என்னடா அது அப்படி ஒன்றும் சிறப்பாக இல்லையே, டாப் ஸ்டேஷன் கொடுத்த பில்டப் அளவுக்கு இங்கே ஒன்றும் இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்னொன்று சுற்றி மிஸ்ட்டு வேறு கவர் ஆகிடுச்சு, வியூ பாயிண்ட்லாம் எதுவுமே தெரில. திருப்பி ஒரு மாதிரி மூட் ஆஃப் ஆகிற மாதிரியே இருந்தது. அந்த வாட்ச் டவர்லேருந்து கீழே இறங்கி வந்து பார்த்தா ட்ரெக்கிங் பண்ணுறதுக்கு இன்னொரு ஸ்பாட் மாதிரி கீழே இறங்கி போயிட்டே இருக்குது. சரி கொஞ்சம் கீழே இறங்கும் அப்படின்னு சொல்லி இறங்க ஆரம்பித்தா கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏன்னா நான் போட்டுட்டு இருந்தது வந்து பைக்கிங் பூட்ஸில் அவங்க எல்லாருக்குமே தெரியும், கண்டிப்பாக சுத்தமாக நடக்கவே முடியாது. அது நல்லா செம்ம ஹார்ட் ரப்பர். அது நான் வந்து ஏன்டா ஷூவை கழட்டாமல் வந்தோம் அப்படின்னு யோசிச்சுட்டே வந்துட்டு இருந்தேன். எனக்கு இது இன்னும் எவ்வளோ தூரம் கீழே போகணும்னு தெரியல. அப்படியே போயிட்டே இருக்கும்போது தான் ஒருத்தவங்கள்ட்ட கேட்டேன், இன்னும் ரொம்ப தூரம் போகணுமான்ட்டு. ஆமாங்க, ஆல்மோஸ்ட் 1 கிலோமீட்டர்ஸ் ட்ரெக்கிங் ஸ்பேஸ் இருக்குதுன்னு. அப்புறம் என்ன பண்ணேன், பூட்ஸை கழட்டி வச்சுட்டு கையில் தூக்கிட்டு போய் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கேயும் அதே மாதிரி தாங்க.
ஆக்சுவலி இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, நல்ல வியூ கிடைக்கும். ஆனால் வியூ பார்க்க முடியலனாலும் பரவாயில்ல, அந்த ஒரு லோன்லினஸ், அந்த ஒரு மிஸ்ட்டு, அதை பார்த்து அப்படியே ஜாலியாக இருந்துச்சு. ஒர்த்து. வீடியோவில் பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு உங்களால் ஃபீல் பண்ண முடியுதுன்னு தெரியல. பட் பீயிங் இன் தட் ஸ்பாட் கவர்ட் பை மிஸ்ட் ஆன் டாப் ஆஃப் மவுண்டன், பியூட்டிஃபுல் ஃபீலிங். அப்படியே வீடியோ எடுத்து முடிச்சோன்னா கரெக்டாக சென்னையிலேருந்து ஒரு 4 பசங்க அப்படியே ட்ரெக்கிங் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. அவங்களும் நம்மள மாதிரியே தான், பட் சின்ன பசங்க தான், ஒரு 25-26 அந்த மாதிரி ஏஜ் தான். அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க சென்னையில், எல்லாம் ஐடி தான். ஸோ அவங்களும் இந்த மாதிரி பைக் எடுத்துகிட்டு வந்து டிஸ்கவர் பண்ண வந்திருந்தாங்க. ஆக்சுவலி நான் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்தாங்க. ஸோ நான் உங்களுக்கு சொன்னேன், போய் கொழுக்குமலை போய் பாருங்கள், செம்மையாக இருந்தது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி நம்ம யூடியூப் ஐடியும் இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுத்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். இதுதான் ப்ரோ, நான் இப்போ ஆக்சுவலி முடிச்சுட்டு வட்டவடா போகிறேன். வட்டவடா போயிட்டு அப்படியே இந்த ஃபாரஸ்ட்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஊருக்கு கிளம்புறது தான். எத்தனை நாள் ட்ரிப் நீங்கள் போய்? ஆக்சுவலி நாளைக்கு ஒரு நாள் சேர்த்து ட்ரிப் பிளான் பண்ணேன். கடைசியில் பார்த்தா செம்ம கூட்டம், அதிலே கொஞ்சம் மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு. கொழுக்குமலை போனீங்களா? தெரியாது எங்களுக்கு. இப்போ நீங்கள் ரூம் போட்டிங்களா இல்லையா? நான் ரூம் போட்டேன். எங்கே போட்டிருக்கீங்க? மூணார்லேயே என்னைக்கு போட்டிங்க? என்னைக்கு போட்டிங்க? எனக்கு இன்னைக்கு காலையில் போட்டு தான் இங்கே வந்திருக்கோம். அதுதான் எங்களுக்கு பிளான் இல்லை கரெக்டாக. அது வந்து க்ரௌட் வேறையா. சரி, கொழுக்குமலையில் வந்து ஒரு சன்ரைஸ் பாயிண்ட் ஒன்று இருக்குது. கொழுக்குமலையில் மீசப்பள்ளி மலை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நாங்கள் பிளான் போட்டு அங்கே போயிடுறோம். அது நீங்கள் ஏர்லி நாளைக்கு காலை 3:30-4 o'clock போகணும். அங்கே நாளைக்குன்னு இல்லை, சூரியநல்லின்னு ஒரு இடம். அங்கே போனீங்கன்னா ஜீப்ஸ் இருக்கும். அங்கே நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏர்லி மார்னிங் நீங்கள் இதுக்கு போயிடுங்க. அங்கேருந்து சரி வட்டவடா போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. ஆக்சுவலி வட்டவடா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. அங்கே மெயினாக என்ன இருக்குதுன்னு விசாரித்தா வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பிளான்டேஷன்ஸ் தான் இருக்குது. இப்போ நம்ம நின்றுட்டுருக்கிறது வந்து வட்டவடாவில் என்ட்ரி. இங்கே ஒரு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்குது. இங்கே என்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளை நிறுத்தி நம்ம வண்டி நம்பர்லாம் எழுதி ஃபோன் நம்பர்லாம் எழுதி உள்ளே போகும்போது வார்ன் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. உள்ளே வந்து எலிஃபென்ட்ஸ் இருக்குது, இந்தியன் கவுர்ன்னு சொல்கிற காட்டு மாடு இருக்குது, கரடி இருக்குது. அதனால் கேர்ஃபுல்லாக போங்க, ஒரே ஸ்பீடில் போயிட்டே இருங்க. ஏதாவது அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா லைட் அடிக்காதீங்க, ஹார்ன் அடிக்காதீங்க, ஜஸ்ட் ஒரு டிஸ்டன்ஸில் வெயிட் பண்ணுங்கள். அதை ரோடு கிராஸ் பண்ணதுக்கப்புறம் போங்க. அண்ட் நடுவில் எங்கேயுமே ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவோ வீடியோ எடுக்கிறதுக்காகவோ நடுவில் எங்கேயுமே நிப்பாட்டாதீங்க அப்படின்னு ரொம்ப வார்ன் பண்ணி அனுப்பிச்சாங்க. ஆக்சுவலி என்ட்ராகும்போதே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. இது வரைக்கும் நம்ம 3 நாளில் ட்ராவல் பண்ண இடத்துல எல்லாமே ஃபுல்லாகவே டீ பிளான்டேஷன்ஸ் அண்ட் காஃபி பிளான்டேஷன்ஸ் அது மாதிரி தான் இருந்தது. இதுதான் வந்து ப்ராப்பரான ஃபாரஸ்ட்டாக இருக்குது, ஃபுல்லாக அன்டச்சாக இருக்குது, ஃபுல்லாக ட்ரீஸு இது மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் பயந்துகிட்டே தான் போயிட்டுருந்தேன். அதே மாதிரி ஏதாவது ஒரு அனிமல் கண்ணில் பார்த்துட மாட்டோமான்ற ஒரு ஆசையிலேயும் தான் போயிட்டுருந்தேன். அப்பா கொஞ்ச நேரம் தான் ஆச்சு, அதுக்கப்புறம் அந்த பயம் அப்படி போயிடுச்சு. ஏன்னா அனிமல்ஸ் எதுவுமே பார்க்கவே இல்லையே, அது பாட்டுக்கு ஜாலியாக தான் இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் ஒரு ஹில் ஸ்டேஷனில் ஓட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே கொஞ்சம் வண்டியை ரைஸ் பண்ணி அப்படியே நல்ல நேச்சரை பாஸ்க் பண்ணிட்டு அப்படியே ஓட்டிகிட்டு இருந்தேன். இன்ஃபேக்ட் எனக்கு இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஸ்கூலில் பைக் ஓட்டுறதே ரொம்ப பிடிக்குங்க. ஒரு மாதிரி லோன்லியாக சைலண்ட்டாக அந்த ஒரு பேர்ட்ஸோட சவுண்டு அப்படியே ஒரு நல்ல ஃபீல். இவ்வளோ நேரம் ட்ரீஸ் கவர் ஆகிட்டு இருந்தது. இந்த ஃபாரஸ்ட் ஸ்கூலில் உள்ளே வந்தோன்னா தூரத்தில் ஒரு மவுண்டன் தெரியுது, இந்த மாதிரி ஓப்பன் பிளெயின்ஸ் தெரியுது. இங்கே பார்த்தா மற்ற வண்டியெலாம் ஆப்போசிட்லேருந்து வந்துட்டு தான் இருக்காங்க. நான் கூட பெருசாக யாரும் போக மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ஆக்சுவலி இதை தாண்டி தான் நம்ம வந்து வட்டவடா போகணும். அனிமல்ஸ் பார்க்கணுன்னு நினச்சோன்னா மசினகுடி தாங்க, அதுதான் பெஸ்ட்டு. இந்த 3 ட்ரிப்பில் ஆரம்பத்துலேருந்து இது வரைக்கும் நான் எங்கேயுமே எந்த அனிமலும் பார்க்கல. ஒரு காட்டு மாடோ, ஒரு காட்டு பண்ணியோ, ஒரு மானோ, ஒரு யானையோ எதுவுமே பார்க்கல.
இன்ஃபேக்ட் ஒரு விதத்தில் பார்த்தா அந்த மாதிரி ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ஸ் இல்லாமல் இருக்கிறது நல்லதுதாங்க. அனிமல்ஸ் அது பாட்டுக்கு காட்டுக்குள்ளே இருக்கட்டும், நம்ம பாட்டுக்கு ஊருக்குள்ளே இருப்போம். நம்ம அது லேண்டுக்குள்ளே போக வேண்டாம், அது நம்ம ஊருக்குள்ளே வர வேண்டாம். ஜென்டில்மேன்ஸ் அக்ரிமெண்ட். இந்த காடெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மனசுக்குள்ளே எப்போவுமே ஒன்று தோண்டிட்டு இருக்குங்க, ஐ டோன்ட் பிலாங் டு த சிட்டி. இதுதான் என் இடம்னு தோணும். அதுக்குன்னு காட்டுக்குள்ளே போய் மிருகம் மாதிரி வாழணும்னு இல்லை, பட் காட்டை ஒட்டி இது மாதிரி ஒரு நேச்சுரலான பிளேஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே நேச்சரோட நேச்சராக வாழ்ந்துடணும். எனக்கு அந்த காங்க்ரீட் ஜங்கிள் சிட்டியே பிடிக்காதுங்க. இதுதான் ஆக்சுவல் ஜங்கிள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க. എന്തോ വൈനാണെങ്കിൽ ലിറ്റർ 400. സ്ട്രോബെറി വൈനാ? വൈൻ ജാമാണ് കിട്ടും. അതിൽ ആൽക്കഹോൾ ഉണ്ടോ? അതോ ആറുമരപ്പഴ വരണമെന്നറിയാൻ പാടില്ല. മനസ്സിലായി മനസ്സിലായി. വൈനൊന്നാകുമ്പോൾ അതിൽ ആൽക്കഹോൾ കാണില്ല, അതുകൊണ്ട് ചോദിച്ചാൽ. സ്ട്രോബെറി വൈനിന് 2% കാണും. നമ്മുടെ ശരീരത്തിൽ തന്നെ 20% ഉണ്ട്. കൊള്ളാലോ, നല്ല വിവരമായിട്ട് സംസാരിക്കുന്നു. നമ്മളിതൊക്കെ ട്രെയിനിങ് കഴിഞ്ഞിട്ടല്ലേ ചെയ്യുന്നത്, അല്ലാതെ ഇപ്പോൾ വേറെ കാര്യങ്ങളല്ലല്ലോ, എല്ലാം നമുക്ക് ട്രെയിനിങ് കഴിഞ്ഞാൽ. എന്നാൽ നമുക്ക് ഇതിൻ്റെ ഉദ്യോഗത്തിൽ ഇരുന്നതുമാണ് ഡിപ്പാർട്ട്മെൻറ്റിൽ, അപ്പോഴതിൻ്റെ കാര്യങ്ങളെല്ലാം അറിയാം. ഇന്നതാണ്, ഇന്നതിനെ പിടിച്ച ഇന്നതാണ് കേസ്, ഇന്ന വകുപ്പിൽ പോകണം, എല്ലാം അറിയാം. അല്ല 10-22 കൊല്ലം സർവീസിലിരുന്നോ റോഡില്ല. അടിയന്തരാവസ്ഥ കാലത്ത് കയറിയാൽ നിങ്ങൾ അന്നേരം നിങ്ങളൊന്നും ഇല്ല. 76 ഇവിടെ വട്ടവട ചുറ്റിക്കാണാൻ എന്താ ഉള്ളത്? ചുറ്റിക്കാണാൻ നിങ്ങൾക്ക് 10 ലെഫ്റ്റ് എടുക്കണം, ഒരു 300 മീറ്റർ എന്നിട്ട് അക്കരെ കാണുന്ന റോഡ് ടാർട്ട റോഡ് തന്നെ കറങ്ങിയ നല്ലൊരു വ്യൂ പോയിന്റിൽ വെള്ളച്ചാട്ടം, ചെറിയ കൃഷി സ്ഥലങ്ങളൊക്കെ കാണുന്നുണ്ട്. ഓക്കെ. നാട് സ്വന്തം എനിക്ക് ട്രിച്ചി, തമിഴ്നാട്. നെക്സ്റ്റ് ഇങ്ങനെ വന്ന് ഇവിടെ കൊളുക്കുമല മൂന്നാറെല്ലാം കണ്ട് പിന്നെ ഇവിടെ എത്തി. ഉടുമലപ്പെട്ട് പോകണമെങ്കിൽ ഇവിടെ മൂന്നാർ എന്നിട്ടേ പോകാൻ പറ്റുള്ളൂ. 3 വർഷം എന്നിട്ട് അവിടെ നിന്ന് ആരൊക്കെ പറഞ്ഞു ഇവിടെ വന്നിട്ട് ഇവിടെ നിന്ന് ഒരു വഴിയുണ്ടെന്നൊക്കെ പറഞ്ഞു. വഴിയുണ്ട്, നടന്നു പോകണ വഴിയുണ്ട്. കാന്തല്ലൂർ കയറി കാന്തല്ലൂർ പോയ ബസ് കിട്ടും. നടന്നു പോകണമെങ്കിൽ എത്ര ദൂരം പോകണം? നടന്നു പോകണമെന്നുണ്ടെങ്കിൽ നമുക്ക് ഇവിടെ നിന്നൊരു 8 കിലോമീറ്റർ കൂടി വണ്ടി പോകും. പിന്നെ കൂടലാർ പറയുന്ന സ്ഥലം, ആദിവാസി കുടിയ മല താമസിക്കും. അതിൻ്റെ അടി കൂടെ ബൈക്കൊന്നും എടുത്തിട്ട് പോകാൻ പറ്റത്തില്ല, 2 വീലർ. മല പോലെ ഇരിക്കും അല്ലേ? മലയല്ല, റോഡാണ്. ഓരോ മെറ്റിൽ ഇത്രയുണ്ട്. മെറ്റിൽ കാരണം കയറി ഇറങ്ങി അതിനകത്ത് ഒന്നും മറിഞ്ഞാൽ തീർന്നു. ഒന്നാമത് നമ്മൾ സിറ്റിയിൽ വണ്ടി ഓടിച്ച് നടക്കണവർ ഇവിടെ വണ്ടി ഓടിച്ചാൽ ശരിയാണ്. ഇവിടെയുള്ള പിള്ളേരാണെങ്കിൽ കൊണ്ടുപോകും ഊരുട്ടിയും പറട്ടിയും ഒക്കെ, അതുപോലെ പറ്റുകയല്ല. നിങ്ങൾ അതിനനുസരിച്ചുള്ള വണ്ടിയും വേണം. ഇതിലൊക്കെ ഒരു ചെറിയ തട്ട് കിട്ടിയ കാശ് പോകും. അവിടെ നിന്ന് തന്നെ 10 കിലോമീറ്റർ നടക്കും. ഓക്കെ, അപ്പം മൂന്നാർ പോയി തന്നെ പോകണം. മൂന്നാർ പോയി வட்டவிட வந்து ஸ்ட்ராபெரி ஜாமும் ஸ்ட்ராபெரி வைனும் வாங்கிட்டு இப்படி ரோட் சைடு உட்காந்துருக்கேன். இங்கேருந்து உதுமலை போட்டு போகிறதுக்கு வந்து ரூட் இருக்குது, ஆனால் அது வந்து ஃபாரஸ்ட் ரூட்டு தான், ஆஃப் ரோடு பேசிக்கலி. நம்மளை பார்த்து பெரிய ஆஃப் ரோட் பைக்கர்னு நினச்சி நம்மளுக்கு இந்த வழி சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளால் கண்டிப்பாக இந்த வண்டி வச்சுக்கிட்டு ஆஃப் ரோடெலாம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இங்கே தாத்தாட்ட கேட்டால் என்ன சொல்கிறாருன்னா, இங்கேருந்து திரும்ப மூணார் போகணும், அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து உதுமலைப்பேட்டு போக முடியுன்றாங்க. இங்கேருந்து மூணார் போகணுன்னா 47 கிலோமீட்டர். 47 கிலோமீட்டர் வந்து நம்ம ஹைவேயில் ஒரு மேட்டரே கிடையாது, இது ஹில்ஸு. அந்த 47 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கே 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகிடும். அதான் யோசிச்சுட்ருக்கேன், இப்போ இங்கே வட்டவடாவில் ஸ்டே பண்ணிட்டு இங்கேருந்து நாளைக்கு கிளம்பி அப்படியே நேராக ஊருக்கு போகலாமா, இல்லை திரும்ப ரிட்டன் புதுமலை போயிட்டு இங்கேருந்து மூணார் போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணலாமா என்னன்னு யோசிச்சுட்ருக்கேன். அவ்வளோதாங்க, முடியல. ஒரு மாதிரி டயர்டும் ஆகிடுச்சு, மூட் ஆஃபும் ஆகிடுச்சு, ஒரு மாதிரி சேட் ஆகிடுச்சு. பரவாயில்ல, 2 நாள் ட்ரிப் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு ஒரே ஓட்டமாக ஊர் பக்கம் கிளம்பி போயிட்டேன். ஓகே guys, thank you so much for watching. Subscribe பண்ணுங்கள். See you in the next episode. Bye bye.